ஓம் சாய்ராம். இன்றைக்கி வியாழக்கிழமை. பாபாவோட சத்சரிதத்தை நம்ம பாராயணம் பண்ணலான்னு பாபா தந்த ஒரு எண்ணம்னு நினைக்கிறேன். முதல் அத்தியாயத்துலேருந்து பார்க்கலாம். இந்த நூலை எழுதியவர் ஹேமத் பந்த். அவர் தன்னோட அன்னை, வளர்த்த அத்தை, அப்புறம் தன்னோட குலத்தில் வந்த குருமார்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களையும் வணங்கிக்கிட்டு, அப்புறம் தன்னோட சர்வ வியாபியான நமது சாய்பாபாவை வணங்கிட்டு அவரோட நிகழ்ச்சிகளை விவரிக்க தொடங்குகிறாங்க. 1910ஆம் ஆண்டில் ஒரு அதிகாலை நேரத்தில் அவர் மசூதியில் போகும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அவரது கண்ணுக்கு தென்படுது. என்னென்னா, பாபா ஒரு சாக்கை விரித்து திருகைங்கிற அந்த இப்போ உள்ள மிக்சின்னு வச்சுக்கோங்களேன், திருகையை எடுத்து வச்சு ஒரு கை நிறைய கோதுமையை போட்டு அந்த கோதுமையை அரைக்க முற்படுறாங்க, அரைச்சிட்ருக்காங்க. அப்போ எல்லாருக்கும், கூட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரே கேள்வி, என்ன நடக்குது, பாபா ஏன் மாவு அரைக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக பரவி ஊரில் உள்ள மக்கள்லாம் வந்துட்டாங்க. அப்போ யாருமே பாபாட்ட எதுவுமே கேட்கல. அந்த கூட்டத்துலேருந்து ஒரு 4 பெண்கள் மட்டும் தைரியத்தோட பாபாட்ட போய் என் திருகையெல்லாம் அப்படியே பாபா கையிலேருந்து வாங்கி அவங்க பாபாவோட அழகிய லீலைய பாடல்களாக பாடி என்ன பண்ணான்னு அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டில் கோபமாக தான் இருந்தாங்க. அப்புறம் பாபா சரி அன்பாக அரைக்கிறாங்கங்கிற மாதிரி சாந்தமாயிட்டாங்க. இந்த பெண்கள் அரைக்கும் போதே மனசில் நினைக்கிறாங்க, பாபாவுக்கு பிள்ளைகளோ வீடோ இந்த மாதிரி உறவு எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கும் பாபா பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றாங்க. அப்போ இவ்வளோ நிறைய மாவு பாபாவுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம அன்பாக அரைச்சிட்ருக்கிறதுனால நமக்கு தான் அந்த மாவை கொடுக்க போகிறாங்க நினச்சிட்டு அரைச்சி முடித்த பிறகு இந்த 4 மாவை பங்கு வச்சு 4 பேர் எடுக்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் அமைதியாக இருந்த பாபா பெண்கள்கிட்ட சத்தம் போடுறாரு, பெண்களே இருங்க, என்ன பண்ணுறீங்க, பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கெல்லாம், நான் என்ன உங்கள்கிட்ட முன்னமே கடன் வாங்கியிருக்கேனா, இந்த மாவெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் வெக்கப்பட்டு அப்படியே குனிஞ்சு நிற்கிறாங்க. இது ஒன்று பண்ணுங்கள், இந்த மாவெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த ஊரோட எல்லையில் போய் கொட்டிட்டு வாங்கங்கிற மாதிரி அவங்களும் எடுத்து கொட்டிட்டாங்க. அப்போ எல்லோரும் என்னென்னா பாபாவோட இந்த செயலை பார்த்து இவர் கேட்குறாரு, என்ன கிராமத்தில் என்ன ஆயிட்டுன்னு கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, கிராமத்தில் காலரா நோய் பரவிக்கிட்டு இருக்கு, இதை தடுக்கிறதுக்கு தான் பாபா அந்த மாதிரி பண்ணியிருக்கணுங்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க. இப்போ அவரோட மனசில் என்னென்னா, கால்ராக்கும் கோதுமை மாவுக்கும் என்ன சம்பந்தம் என்கிற மாதிரி அவர் கேட்டுட்டு, ஐயோ பாபாவை நம்ம அப்படி தப்பாக நினச்சிடக்கூடாது, பாபாவோட அழகிய லீலையை நான் பாடி இந்த எண்ணங்களுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, இதுலேருந்து அவருக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, பாபா இது மாதிரி எத்தனையோ லீலைகள் இனி வரக்கூடிய அடியவர்களுக்கு தெரியணும்னா நம்ம ஒரு புக்கில் நம்ம எழுதலாம் என்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு அந்த இடத்துல தோன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபோல் இந்த ஷிரடி மக்கள் இந்த காலராவை தவிர்த்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தத்துவ உட்கருத்தும் இருக்கிறது மாதிரி ஹேமத் பந்த் சொல்கிறாங்க. என்னென்னா, பாபா ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகள் ஷிரடியில் வாழ்ந்திருக்காங்க. இந்த நீண்ட காலத்தில் அவர் பெரும்பாலும் அரைக்கவே செஞ்சார். எதையெல்லாம்னா, மாவை மட்டும் இல்லை, மனிதனுடைய பாவங்கள், உள்ளம், உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் கணக்கில்லா தன் அடியவர்களின் துயரங்களையும் அரைத்து தீர்த்தாருங்கிறார் சொல்கிறாங்க. இப்போ கர்மம், பக்தி என்ற 2 கற்கள் அவர் திருகையில் இருந்தது. முன்னது கீழ்கல்லாகும், பின்னது மேல்கல்லாகும். பாபா பிடித்து அரைத்த கைப்பிடி ஞானமாகும். சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற முக்குணங்களை சேர்ந்த நமது எல்லா உணர்ச்சிகள், ஆசைகள், பாவங்கள், அகங்காரம் இவைகளை எல்லாம் தூள் ஆக்காமல் நம்ம ஞானம் அல்லது தன்னை உணர்தல் என்கிறத அறிய முடியாதுங்கிற உட்கருத்தும் இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கபீரோட ஒரு நிகழ்ச்சியும் இதில் சொல்கிறாங்க. ஒரு அம்மா சோளத்தை இந்த மாதிரி திருகையில் அரைச்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவர் தன்னோட குரு நிபத்னி ரஞ்சனிடம் கேட்டாராம், திருகையில் இடப்பட்ட சோளத்தை போன்று இவ்வுலக வாழ்க்கை என்னும் திருகையாலே நசுக்கப்படும் போது நான் அஞ்சுவதனால் அழுகிறேன்னு சொன்னாராம். இப்போ அவரோட குரு சொன்னாராம், நான் செய்வது போல் இத்திருகையில் உள்ள ஞானம் என்னும் பிடியை பிடித்துக்கொள், அதிலிருந்து நெடுந்தூரம் சென்று தெரியாதே, ஆயின் உட்புறமாக திரும்பு, அப்போது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்று பதிலளித்தாராம். ஏன்னா கடவுள்ங்கிற அர்த்தம் என்னாலே கடன்னா கடந்து போகிறது, உள் நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கார்,
நம்ம உள்ளேயே நம்ம வந்து இறைவனை தரிசிக்கலாம். அப்போ அந்தர்யாமியாக நம்ம ஒவ்வொரு உள்ளத்துலேயும் இருக்கக்கூடிய சாய்பாபாவை வணங்கி கொண்டு ஸ்ரீ சாய்பாபாவை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை இதில் முடிக்கலாம். அடுத்த வியாழக்கிழமை நம்ம 2வது அத்தியாயத்தில் சந்திக்கலாம். சாய்பாபா பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம்.